இங்க ஒருத்தர் பிறந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது கால் தடிக்கு குழந்தைய கீழே போட்டுறாரு. கீழே விழுந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம இருக்கு. இதனால குழந்தை இறந்துடுச்சுன்னு பயப்படுறாரு. அப்ப ஒரு லேடி வேகமா ஓடி வந்து இவங்கிட்ட, உனக்கு குழந்தை பிறந்த உடனே உன்னோட வைஃப் இறந்துட்டானு அவங்கிட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போறா. இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சவன், தன்னோட குழந்தை பணக்காரனா வளரட்டும்னு அவனோட குழந்தைய தூக்கிட்டு போய் பணக்காரங்கிட்ட இதுதான் உங்க குழந்தைன்னு கொடுத்துட்றான். இறந்து போன பணக்காரனோட குழந்தைய ஆத்துல தூக்கி போடலான்னு போகும்போது அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்கு. இதனால அந்த குழந்தை தானே வளர்க்கலாம்னு முடிவு பண்றான். அப்படியே 20 வருஷம் ஓடிடுது. அவனோட பையன் பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறத பார்த்து அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த பையனை இவனை ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறான். இவன் அவனோட பையனையே பார்த்துட்டு பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏத்தனமா கார்ல கிராஷ் பண்ணிடுறான். இதை பார்த்து கோவமான அந்த பையன் வயசானவனும் கூட பார்க்காம இவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். தன்னோட அப்பா அடி வாங்குறத பார்த்துட்டு அங்க ஓடி வந்த இவன் வளர்த்த பையன் அந்த பணக்கார பையன் கிட்ட சண்டைக்கு போறான். தன்னோட பையன் எங்க அடி வாங்கிடுவானு பயந்தவன் இவன் வளர்த்த பையனை எல்லாரும் முன்னாடி அடிக்கிறான். அவருக்கு என்ன அடிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. அதை கேட்க நீ யாருன்னு எல்லாரும் முன்னாடியும் அந்த பையனை அவமானப்படுத்துறான்.